நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரிசோதித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்தரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணோரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தியத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசத்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவே, பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இது தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம். பாடுகள் மத்தியில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், விண்ணப்பம், புலம்பரின் சங்கீதம் கூட சொல்லலாம். பாடுகள் மத்தியில் நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதும் நம்ம இந்த சங்கீதத்தில் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு பாவமும் செய்யாத தாவீது, அதாவது கரெக்டாக ஒரு நியாயமாக நடந்துக்கிட்ட ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப எழுதுகிற சங்கீதம். சவுலினால் நெருக்கப்படுகிற போது ஆண்டவர்கிட்ட பாதுகாப்பு கேட்டு அவர்கிட்ட இரக்கம் கேட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இதில் முதல் 1-2 வசனங்களை பார்க்கும்போது தன் உண்மையை வந்து தேவனிடம் சொல்கிறாரு. அவர் கான்ஃபிடென்ட்டாக நான் தைரியமாக சொல்கிறாரு, நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் வந்து உண்மையாக இருக்கேன், கர்த்தரையே நான் நம்பியிருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்போதும் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை, கைவிடப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நான் வந்து கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த முதல் 2 வசனங்களில். 2வது வசனத்தை பார்த்திங்கன்னா, என்னை ஆராய்ந்து சோதித்து பாருங்கப்பா, என் இருதயத்தை புடமிட்டு பாருங்கள். இந்த நிறைய சங்கீதத்தில் தாவீது வந்து என் இருதயத்தை நீங்கள் சோதித்து பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம சொல்கிறத பார்க்கலாம். சங்கீதம் 139 வசனத்தில் 23-24 வாசிங்க. 139, 23, 24. என் இருதயத்தில் என்ன இருக்குது அவைகளை சோதித்து பாருங்கள். உமக்கு வேதனை உண்டாக்குற வழி எதாவது இருந்தால் அதை என்னை பரிசுத்தப்படுத்தி நித்திய வழிகளை என்னை நடத்துங்க. இந்த மாதிரி இதயத்தை பரிசுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு. சங்கீதம் 17:3 நம்ம வாசிக்கலாம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராகாலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, நீங்கள் இருதயத்தை பரிசுத்து பார்த்தா கூட ஒரு தீமையும் வந்து காணப்படாது அப்படின்ற மாதிரி அவர் நியாயத்தை வந்து அவர் எடுத்து வைக்கிறாரு. இது வசனம் 2 சொல்கிறாங்க. 3-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நடந்து கொள்கிறான்றது சொல்கிறாங்க. அவரோட சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன், உண்மை பாதையில் நடப்பது, கர்த்தருடைய கற்பனைப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 119 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 110. அப்படி வந்து கர்த்தருக்கு பிரியமாக வந்து தாவீது வந்து வாழ்ந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு காரியங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து ஒரு பாயிண்டாக சொல்கிறார், நான் இந்த மாதிரி சில காரியங்கள் நியாயமாக நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை வந்து சூழ்கிற துன்மார்க்கர்கிட்டையும் பகிஞ்சர்கிட்டையும் நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெறதுக்காக ஜெபிக்கிற ஒரு தாவீதின் சங்கீதம். வீணோரோடே நான் உட்காரவில்லை, அதாவது வீணானவர்கள், தீமை மட்டும் செய்கிறவங்க, யாருக்கும் அடங்காத வீணான மனிதர், அவங்க கூட நான் உட்காரவில்லை. பொல்லாதவர்கள், துன்மார்க்கர் கூட நான் உட்காரல. வேண்டாத காரியத்தை வந்து நான் பேசல. உங்கள் சந்தியில் தான் நான் நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன். உங்கள் தூதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உங்கள் அதிசயத்தில் விவரிப்பேன். உம்முடைய பலிபீடம் சுற்றி வருகிறேன். உமது ஆலயமான வாசத்தலத்தையும் ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். நிறைய சங்கீதத்தில் ஒரு வாஞ்சை என்னன்னா, கர்த்தர் சமூகத்தில் வந்து விழிக்கணும், தேவனுக்கு செய்கிற ஊழியம், அதாவது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோட சோத்தரித்து அவர் வாழ்க்கையே வந்து தேவனுக்காக அர்ப்பணம் செய்கிற ஊழியமாக தாவீது செய்து வந்தார். இப்படிக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒரு வாஞ்சையாக இருந்தார். சங்கீதம் 9-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 9வது வசனம், என் ஆத்துமாவே, பாவிகளோடும் என் ஜீவனை இரத்தம் பெரியும் கூட வாரிக்கொள்ளாதேயும். எதுக்கு சொல்கிறாருன்னா, அவங்க கையில் வந்து தீவினை இருக்குது, அவங்க வந்து வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்குது. என்னை வந்து இப்போ காப்பாற்றுங்க, நானும் உத்தமத்தில் நடக்கிறேன், என் கால் வந்து செம்மையான இடத்துல இருக்குது, அதனால் ஆண்டவருடைய இரக்கம் வந்து என் மேலே இருக்கணும், நான் நியாயமாக இருக்கிறப்ப என்னை சூழ்ந்து வர துன்மார்க்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணும்ப்பா, உங்கள் இரக்கம் எனக்கு வேணும் அப்படின்றது ஜெபிக்கிறாரு.
நாம் கூட நம்ம வாழ்க்கையில் பாடுகள் வரும். நம்ம பாடுகள் மத்தியில் என்ன பண்ணணும்னா, நம்ம நியாயத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கும் இரக்கம் செய்வார். அதுதான் இந்த தாவீதின் சங்கீதம். ஆமென்.